தயாரிக்கிறதுன்னு பார்த்துக்குவோம். அதுக்கு என்ன பண்ணுறோம், தேவையான அளவு கடலப்பருப்பு 1 கப்பு, உளுத்தம்பருப்பு 1 கப் எடுத்துக்கிறோம். இது 1 கப்பு, இது 1 கப்பு. உங்களுக்கு வெள்ளை உளுந்து இல்லை, கருப்பு உளுந்து தான் இருக்குன்னா அதை எடுத்துக்கலாம். உடச்ச உளுந்து எடுத்துக்கலாம். கல் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இது 1 கப்பு, இது 1 கப்பு. தேவையான அளவு எள் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 50 எள் எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லாயிருக்கும். இது ஒரு 100, இது ஒரு 100 எடுத்திருக்கேன். 50 எள் எடுத்திருக்கேன். எள் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் இட்லி பொடி. கொஞ்சமாக மிளகு கொஞ்சம் வாசனைக்காக மிளகு எடுத்திருக்கேன். மிளகு குழந்தைங்கள்லாம் இட்லி பொடி சாப்பிட்றப்ப மிளகு தொட்டுட்டு சாப்பிட்றப்ப மிளகு சளியெல்லாம் பிடிக்காது. அதனால் மிளகு கொஞ்சம் கலந்துக்குவேன். மிளகாய் தேவையான அளவு மிளகாய் எடுத்துக்கோங்க. பெருங்காயம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக வேணாம். நான் பூண்டு போட மாட்டேன். பூண்டு போட்டாக்கா என்ன ஆகிடும்னாக்கா நமத்து போயிடும் பொடி. உடனே செஞ்சு சாப்பிட்றதுக்குன்னா வச்சுக்கலாம். இது 1 மாதம் கூட வச்சுக்கலாம், வீணாக போகாது. தேவையான அளவு பெருங்காயம் எடுத்துக்கோங்க, கட்டி பெருங்காயம். இதை மட்டும்தான் எண்ணெயில் வறுத்து எடுத்துக்க போகிறோம். மற்ற எல்லா பொருளையும் சாதாரணமாக வெறும் எண்ணெய் சட்டியில் தான் போட்டு வறுத்து எடுக்க போகிறேன். கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை நான் என்ன பண்ணிட்டேன், கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி உணர வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை வெறுமனே வானிலையில் போட்டு தான் வறுக்க போகிறேன். இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்குவோம். எப்படின்னு பார்க்கலாம். எண்ணெயில் பொரித்து எடுத்துக்குவோம். நான் பொரிச்சிட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை மட்டும்தான் எண்ணெயில் பொரிக்க போகிறேன். மற்ற எல்லாத்தையும் எண்ணெய் இல்லாமல் தான் பொரிக்க போகிறேன். 100 கடலைப்பருப்பு போட்டுக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றாமல் வெறுமனே வறுத்து எடுத்துக்குவோம். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து வந்தால் போதும். முறுமுறுன்னு. நமக்கு சிவப்பாக போகணும்லாம் அவசியம் இல்லை. நல்லா பச்சை வாசனை போக வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். எண்ணெய் ஊற்றி வறுத்தோம் அப்படின்னாக்கா பொடி நமத்து போயிடும். கொஞ்சம் சீக்கிரமே இதாகிடும், கெட்டு போயிடும். இந்த மாதிரி இருந்தாக்கா ரொம்ப நாள் கெட்டு போகாது. எண்ணெய் ஊற்றாமே வறுத்து எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். பூண்டு போட்டு இடித்தோம் அப்படின்னாக்கா அந்த பொடி சீக்கிரம் நமத்துடும். பூண்டு போட்டால் வாசனையாக இருக்கும். அது உடனே யூஸ் பண்ணிடணும், ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது. அந்த பொடி கிறிஸ்பு தன்மை ரொம்ப நாள் இருக்காது. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கிறிஸ்பாக இருக்கும் பொடி ரொம்ப நாளைக்கு. அதனால் பூண்டு எப்போதுமே போட மாட்டேன். பூண்டு பொடியாக தனியாக செஞ்சுக்குவேன். இந்த பொடியில் பூண்டு போட மாட்டேன். வறுத்து எடுத்துக்கும் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை. நான் அந்த பெருங்காயத்தை மட்டும் தனியாக எண்ணெய் ஊற்றி வேறு ஒரு பாத்திரத்தில் வறுத்து எடுத்துக்கிட்டேன். இதில் எண்ணெய் இல்லாத பாத்திரமாக எடுத்துக்கிட்டேன். அதை வறுத்து எடுத்துக்கிட்டோம். செவந்து வந்துடுச்சு, போதும். கருவை விடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து உளுத்தம்பருப்பு வறுத்து எடுத்துக்குவோம். ஒரு 100 உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். இதையும் வறுத்து எடுத்துக்கோம். இது பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கிட்டால் போதும். இது எண்ணெய் ஊற்றாமல் தான் வறுக்கிறோம். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். கருப்பு உளுந்து போட்டுக்கிட்டால் இன்னும் நல்லது உங்களுக்கு. நான் கருப்பு உளுந்து இருக்கிறப்ப அதை யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ கருப்பு உளுந்து இல்லாதனால வெள்ளை உளுந்து எடுத்துக்கிட்டேன். வறுத்தாச்சு. இதையும் எடுத்துக்குவோம். இதையும் எல்லாம் ஆற வச்சு தான் அரைச்சி எடுக்க போகிறோம். 100 கடலைப்பருப்பு, 100 உளுந்தம்பருப்பு வறுத்து எடுத்தாச்சு. அடுத்து எள் ஒரு 50 போட்டுக்கிட்டேன். இதுவும் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு பொரித்து எடுத்துக்கலாம். பொரிஞ்சிருச்சு. இது போதும். இதுக்கு மேலே பொரிய வேணாம். இதையும் எடுத்துக்கலாம். மிளகையும் வறுத்தாச்சு. இதிலையே கருவேப்பிலையை போட்டுருவோம். ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை தண்ணி இல்லாமல் வச்சுருக்கனால சீக்கிரமே நமக்கு வறுபட்டுரும். வெறும் வானலியிலே போட்டு வறுத்து எடுத்துக்குவோம். நீங்கள் உங்களுக்கு தேவையானதை போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கேன். எங்களுக்கு கொஞ்சம் காயிற அளவுக்கு வந்தால் போதும். முறுமுறுன்னு வந்துருச்சு பாருங்கள். வெறுமனையாக தான் வறுத்து எடுத்துருக்கேன். எண்ணெய் ஊற்றலை. அந்த வெறும் எண்ணெய் செட்டில் போட்டு தான் வறுத்து எடுத்துருக்கேன். நல்லா கிறிஸ்பாக ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இருந்தோன்னே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா இதாகிடுச்சு. இந்த ஆறிடுச்சுன்னா நல்லா முறுமுறுன்னு நல்லா அரைப்பட்டுரும். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டாலே போதும். எண்ணெய் ஊற்றி வறுத்தோம் அப்படின்னாக்கா லேட்டாகும். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியில் கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி உணர விட்டு வறுத்து எடுத்துட்டோன்னா நல்லா முறுமுறுன்னு வந்துடும்.
இதையும் வறுத்தாச்சு. இதையும் இதிலேயே வச்சுக்கலாம். இன்னும் மிளகாய் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. பெருங்காயத்தையும் வறுத்து எடுத்துட்டோம். அடுத்து மிளகாய் மட்டும் இருக்குது. தேவையான காரம் ஊசி மிளகாய் போட்டுக்கிட்டேன். அது கொஞ்சம் காரமாக இருக்கும். இந்த மிளகாய் வந்து ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் இந்த மிளகாயில் கொஞ்சமாக கலந்துக்கிட்டேன். இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். அதனால் காரம் வேணும் இட்லி பொடிக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கலந்துக்கிட்டேன். 100 கடலைப்பருப்பு 100 உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கு 50 எள்ளு எடுத்துக்கோங்க. பெருங்காயம் தேவையானது எடுத்துங்க. பூண்டு போடாமல் இடிச்சிங்கன்னா பொடி வந்து ரொம்ப நாளைக்கு கிறிஸ்பாக இருக்கும். இந்த மாதிரி இதையும் வெறும் வானலியில் தான் வறுத்து எடுத்துக்கணும். இது கொஞ்சம் வறுப்பட்டோன்னே எடுத்துக்கிட்டால் போதும். காஞ்சோன்னே இது ரொம்ப சிவப்பாகணும்லாம் அவசியம் இல்லை. கொஞ்சம் காயிற அளவுக்கு ஈரம் இல்லாமல் இருந்தால் போதும். கொஞ்சம் லேட்டானோன்னே இதுவே என்ன ஆகிடும், ரொம்ப முறுமுறுன்னு ஆகிடும். அவ்வளோதான். நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். அதுலேயே மிளகாயும் போட்டுக்கிட்டோம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம உப்பு கொஞ்சம் போட்டு, தேவையான உப்பு போட்டு இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்குவோம். இட்லி பொடி இந்த முறையில் தான் நான் தயாரிப்பேன். நீங்களும் இந்த முறையில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம். ஆறினோன்னே நம்ம பொடி இடிக்கிறத பார்க்கலாம் மிக்சியில். இங்கே பாருங்கள், முறுமுறுன்னு ஆயிடுச்சு. கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பாக இருக்குது. முறுமுறுன்னு கருவேப்பிலையெல்லாம் பொறுக்கி வைக்கிறாங்க இல்லையா குழந்தைங்க, இந்த மாதிரி இட்லி பொடியில் கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி நான் கலந்து கொடுத்துட்றது எப்போதுமே. நீங்களும் அந்த மாதிரி செய்யுங்க. இதில் அதிகமான இரும்பு சத்து இருக்குது. புரோட்டீனுக்கு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, எள்ளில் கொழுப்பு சத்து இருக்குது. இதுவும் நல்லது. பெருங்காயம் நல்லா வாய் தொல்லையெல்லாம் நீக்கக்கூடியது. பூண்டுக்கு பதிலாக பெருங்காயம் நல்லா போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். பெருங்காயம் தேவையில்லை. பெருங்காயம் போட்டுக்கும், பூண்டு தேவையில்லை நமக்கு. பூண்டு வந்து பூண்டு பொடி தனியாக செய்கிறப்ப நான் ஒரு நாள் வீடியோ காட்டுறேன். மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருவோம். கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால 2 தடவை போட்டு அரைக்கிற மாதிரி இருக்கும். பெருங்காயம் வறுத்துட்டு போடுறதுனால மிக்சிலாம் நல்லா மசிஞ்சிடும். உப்பு போட்டுக்குவோம். கல் உப்பு போட்டுக்கிறேன். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. கருவேப்பிலை நம்ம அதிகமாக போட்டதுனால இந்த கலரில் இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக இருக்குது. எள்ளு பெருங்காயம்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, நல்லா வாசனையாக இருக்குது. இந்த பொடி ரொம்ப நாளைக்கு நல்லா கிறிஸ்பாகவே இருக்கும். பூண்டு போட்டு அடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அந்த பொடி வந்து நமத்து போயிடும். இது நல்லா முறுமுறுன்னு எப்போதுமே அந்த இட்லி பொடி சாப்பிட்ற அந்த டேஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அரைச்சாச்சு. நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுக்கிட்டோன்னாக்கா 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. நமக்கு இட்லி பொடி நல்லா அதுக்குள்ளேயே தீர்ந்து போயிடும். நமக்கு இட்லி பொடி நல்லா இருக்கிறதுனால எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி இட்லி பொடி செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இட்லி மிளகாய் பொடி தயாராகிடுச்சு.